2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனத்தை இன்றைக்கு தியானிக்க போகிறோம். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்று ஏசியா தீர்க்கதரிசியின் மூலமாக மரணத்துக்கு ஏதுவாக வியாதி கொண்டிருந்த எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவர் 15 வருஷத்தை கூட்டி கொடுக்கும்படியாக ஒரு வாக்குத்தத்தத்தையும் ஆசீர்வாதத்தை கொடுத்து சொல்லப்பட்டதான வார்த்தை தான் இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்டோம். நாமும் கூட நமக்கு சில வியாதிகள் நம்மை ஆண்டு கொண்டிருக்கலாம், நம்மை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கலாம், மருத்துவர்களினாலே கைவிடப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் நம்ம நின்று கொண்டிருக்கலாம். ஆனா இதனாலே இந்த மரண பயம் நமக்கு ஆண்டு கொண்டு இந்த வியாதியிலே நான் மரிச்சு போயிடுவேன், செத்து போயிடுவேன்னு ஒரு பயம் நம்மை ஆண்டு கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார். இதை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். எசேக்கியா ராஜா ஒன்று செய்தான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி அழுதான். இதுபோல நம்முடைய பலவீனத்தையும் வியாதியையும் தேவனுக்கு தெரியப்படுத்தினால், மனிதரிடத்தில் அழுது புலம்பி தவிப்பதை விட தேவனுக்கு தெரியப்படுத்தினால் ஆண்டவர் செய்கிற காரியத்தை பாருங்க. 5ஆம் வசனத்திலே நம் விண்ணப்பத்தை கேட்கிறவராக இருக்கிறார், நம் கண்ணீரை காண்கிறவராக இருக்கிறார், நம்மை குணப்படுத்துகிறவராக இருக்கிறார். இதை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுவோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களை உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you.